உங்கள் ஃபரூக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். இன்னைக்கு வெள்ளி விலையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிராம் வந்து 425 ரூபா இன்னைக்கு. சரிங்களா? இந்த வருஷத்துக்கு எண்டில் இதோட சோர்ஸ் எங்கே போகுதுன்னா, அட்லீஸ்ட்டு 1 கிலோ வந்து 7.5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட போகுதுன்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து அப்படி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவு அட்லீஸ்ட் இப்போ ஃபுல் 1 kg வாங்காதீங்க. 1 kg வாங்கிட்டீங்கன்னா அது என்ன நடக்குன்னா, திடீர்னு நாளைக்கு அந்த விஷயத்த சொல்கிறேன். 1 kg வாங்காமல் ஒரு 100 கிராமாக வாங்கி வச்சிங்க, இல்லாட்டி 10, 10 இல்லாட்டி 50, 100 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிங்க. ஒரேடியாக உங்களோட மணியை வந்து ஒரே இதில் போய் டம்ப் பண்ணாதீங்க. அது ஒரு பெரிய முட்டாள்தனமான விஷயம். இந்த விஷயத்த நீங்கள் ஒரே இதிலேயே டம்ப் பண்ணினீங்கன்னா, 1 kg சில்வர் 1 லட்ச ரூபா இருக்கும்போது அந்த விஷயத்த பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரியா? இப்போ நீங்கள் போய் பண்ணீங்கன்னா பெரிய முட்டாள்தனம். இன்னொரு விஷயம் என்னென்னா, 1980லேயும் இதே மாதிரி ஒரு பெரிய லெவலில் சில்வர் வந்து பெரிய பீக்கில் போணுச்சு. 9x இதில் ஆல்மோஸ்ட் 9 times பிகர் தென் த கரண்ட் ரேட்டில் சில்வர் ரேட்டு பீக்கில் போணுச்சு. அப்புறம் 2011 இதே மாதிரி ஒரு பீக்கு போணுச்சு. இப்போ மறுபடியும் ஒரு பீக்கு வந்துட்டுருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு இந்த இப்போ கரண்ட் ரேட்டு 425, இந்த எண்ட் இயரில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 600 625 போயிருந்தா கூட, ஆனால் நிச்சயமாக ஒரே ஒரு டவுன்ஃபால் இருக்குது. இதுக்கு எதிர்பார்க்குற ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. 100 200 அந்த மாதிரி ரேஞ்சு டவுன்ஃபாலில் நிச்சயமாக சில்வர் ரேட்டு குறையாது. நிச்சயமாக அதை தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. நினச்சா மிஞ்சி போனால் திரும்ப இந்த ரேட் வந்து ஒரு 300 320 அந்த ஏரியாவுக்கு வரலாம். அட்லீஸ்ட் பிட்வீன் 250 300 ரேஞ்சுக்கு வரலாம். அந்த ரேஞ்சுக்கு மட்டும்தான் சில்வர் வருமே தவிர பழையபடி 100 அந்த ரேஞ்சுக்கு வராது. ஏன்னா இப்போ கிராஜுவலாக மெட்டலோட இது அப்படியே மாறிடுச்சு. சில்வர் வந்து வேறு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. கோல்டு வந்து 22 கேரட்டுங்கிறது வேற ஒரு அப்கிரேட் ஆகிடுச்சு. ஸோ சில்வர் ஓரளவு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஹோல்ட் பண்ணுங்கள். 425 மணியை சேவ் பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா 100 கிராம்லேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை சேவ் பண்ணுங்கள். அது வேறு லெவலில் ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் சில்வருக்கு ஒரு சடனாக ஒரு டவுன்ஃபால் இருக்குது. அந்த டவுன்ஃபாலை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா போன ஜனவரியில் பெரிய ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு. அப்போ வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ சில்வருக்கு மறுபடியும் ஒரு டவுன்ஃபால், நிச்சயமாக ஒரு டவுன்ஃபால் வரும். அந்த டவுன்ஃபாலை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த டவுன்ஃபாலுக்கு அப்புறம் சில்வரோட ரேட்டு ஸ்டாண்டர்டாக இந்த ரேட்டு தான், மாறவும் வராது. ஸோ ப்ளீஸ் பி அவேர், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்.